எங்க லேண்ட் வாங்க தனிகை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னோட பட்ஜெட் எந்தெந்த லேண்ட் சூட்டபிளா இருக்கும்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஹாய், என் பேர் பாரதி. நான் ரொம்ப நாளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எதுலையாவது பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஒரு வாட்டி லேண்ட் வாங்கலாம்னு நினச்சோம். ஸோ அப்போ நான் தணிகையில் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நாளாக நான் மந்த்லி பே பண்ண ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம். ஸோ நாங்களும் போய் அந்த இடத்த பார்த்தோம். பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ எனக்கு இந்த லேண்ட் வாங்க எனக்கு தணிகை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றதுக்கு இடம் வாங்குற ஐடியா இருந்தா தணிகை சஜஸ்ட் பண்றேன். தணிகையில வந்து ஒரு எஸ்ஐபின்னு சொல்லி நான் அதுல ஜாயின் பண்ணேன். அந்த எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம மாசம் நான் வந்து 2000 ரூபாய் கட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த 2000 ரூபாய் ஒரு 10ஆம் தேதிக்குள்ள கட்டுறப்போ தணிகை வந்து இப்போ நான் 2000 ரூபாய் கட்டுறேன்னா இல்லை ஒரு அடிஷன் ஒரு 80 ரூபாய் ஆட் பண்ணி ஸோ நான் இடம் வாங்குறப்போ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கீம் வழியா போகும்போது எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா எவ்ரிதிங் வந்து ஃப்ரீயாவே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எப்படி தணிகை தெரிஞ்சதுன்னா, அமுதா மேம் அவங்க வந்துட்டு உனக்கு இடம் வாங்குறதுக்கான ஐடியா இல்லைன்னா இங்க வந்து எங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் நிறைய பிளேசஸ் நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அமுதா மேம் ரீச் பண்ணேன். அவங்க வந்து என்ன ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் அங்க எம்டி கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ண வச்சு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அவங்க வந்து எங்களுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரியான தேவை இருக்குன்னு அவங்களே எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கான பட்ஜெட்டுக்கான இடத்த அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து அமுதா மேம் ரீச் பண்ணி ஆஃபீஸ் போய் எல்லார்கிட்டையும் பேசிட்டு பார்த்தேன். பேசினதுக்கு அப்புறம் என்னோட பட்ஜெட் எந்தெந்த லேண்ட் சூட்டபிளா இருக்கும்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அச்சரப்பாக்கம் பக்கத்துல ஒரு லேண்ட் வாங்குற சான்ஸ் கிடைச்சது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்கும்னு நினைச்சுதான் நான் அங்க இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ